நம்முடைய இயக்கத்தில் 25 அணிகள் இருக்கு. ஆனால் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியே இன்னைக்கு 25 அணியாக பிரிஞ்சு கிடக்கு. இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்குள்ள ஒரு தொகுதிக்கு ஒரு அணின்னு பிரிஞ்சாலும் பிரிஞ்சிருவாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா கிளம்பி இருக்குங்க. இன்னும் சொல்ல அதிமுக வச்சு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல டீம் பிரிப்பாங்க, ஏலத்தில் எடுப்பாங்க. அதே மாதிரி ஐபிஎல் மாதிரி ஒரு ஏபிஎல் நடத்தலாம், ஏடிஎம்கே பிரீமியர் லீக்னு. அத்தனை அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, செங்கோட்டையன் அணி, புதுசு தீபா அணி. இன்னைக்கு ஒரு அம்மா கிளம்பியிருக்கு. இப்போ நான் வரும்போது தொலைக்காட்சியில் பார்த்தேன். என்னை விட அதிகமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அப்படி டேட்டா இருக்கீங்களே. ஜெயலட்சுமி அணின்னு ஒன்று கிளம்பியிருக்கு. நான் தான் உண்மையான அதிமுகன்னு அந்த அம்மா கிளம்பியிருக்கு. கேட்டால் அந்த அம்மாவுடைய பொண்ணா. இன்னைக்கு அதிமுக காரன் பாஜகவை பார்த்து பயப்படணும் இல்லையா, சொந்த கட்சிக்காரனை பார்த்தே பயப்படுறான். இவன் எந்த அணியா இருப்பான், இவன் நேற்று எந்த அணியில் இருந்தான், இன்னைக்கு எந்த அணி, எத்தனை நாள் இருப்பான், இவனை நம்பி நம்ம பேச்சு கொடுக்கலாமா? ஏன்னா காலை வாடுறது தான் அவங்களுடைய முதல் குறிக்கோள். அத்தனை கோஷ்டிகள் இன்னைக்கு அதிமுக இருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. எந்த அணியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, கடைசியில் பாஜகவுடைய மோடியோடைய அடிமை அணி, இதில் மட்டும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துடலான்னு அதில் மட்டும்தான் அவங்க ஒற்றுமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க.